இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மாங்காய் பிச்சு நாங்கள் வந்து மாங்காய் பச்சடி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி செடி இருக்குது, அதில் தான் காய்ச்சி இருந்துச்சு இந்த மாங்காய். அப்புறம் அதில் ஒரு 4 மாங்காய் இருந்துச்சு, அதில் 1 மட்டும் பறித்து மாங்காய் பச்சடி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம். பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு மாங்காய், டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. மீதி 3 மாங்காய் வந்து பழுக்கட்டும்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு. இந்த செடி வச்சு 2 வருஷம் ஆகுது. பெரிய செடி தான், லைட்டாக இப்போ தான் வளர்ந்து வருது. ஒட்டு மாங்காய். அதுக்கப்புறம் வாழைப்பழமும் பழுத்துருச்சிங்க, சூப்பராக செம்ம டேஸ்ட்டு. மருந்து போடாத வாழைப்பழம், டேஸ்ட்டு உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு, செம்ம இனிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சூப்பராக வெல்லம் போட்டு செஞ்சுருந்தோம், சூப்பராக இருந்துச்சு மாங்காய் பச்சடி. மாங்காய் சீசன் வந்துட்டால் நம்ம அந்த சீசனில் உள்ள பொருளெல்லாம் கரெக்டாக வாங்கி சாப்பிட்றணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தானே. சீசனுக்கு கிடைக்கிற பொருளை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.